பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. நீதிமொழிகள் 13:19. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆசைப்பட்ட அநேக காரியங்கள் நிறைவேறும் பொழுது நம்முடைய ஆத்மா களி கூர்ந்து மகிழ்கிறதுல அது நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார். ஏன்னா காத்திருந்த போது நமக்கு ஏற்பட்ட அந்த வேதனையும் நம் பொறுமையோடு இருந்த அந்த சூழ்நிலையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிட்டாரேன்னு சொல்லி ஒரு புதுசா நம்பிக்கை வரும். அதில் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தீமையை விட்டு விலகும் பொழுது ஒரு தப்பை செஞ்சுறவங்களை அதை செய்யாதீங்க, அதுலேருந்து திருந்தி வாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்காங்க. திரும்பவும் அந்த தப்பை செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்பணியணும், சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய மனமாற்றத்தோடு வெளியே வராது போல இருக்கும். ஆனால் உலகத்தாரோடு சேரும்பொழுது தேவையில்லாத வார்த்தைகளையும் சாபங்களையும் எல்லாரையும் போல புறங்கூறுதலையும் பொறாமைப்படுதலையும் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிறோம்ல. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விட்டு விடணும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அது ஆண்டவருடைய பார்வைக்கும் அருவருப்பாக இருக்குது. அதை மீண்டும் மீண்டும் செய்யும்பொழுது நமக்கும் அது ஒரு அருவருப்பாக தோன்றணும். இன்றைய நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஏதாவது குறைவுகள் நமக்கு இருக்குமானால், ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் வரும்படியான ஒரு நிறைவேறக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதற்கு என் தீமையை விடணும்னு வேண்டுவோம். ஆமேன்.